இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாசாமந்தே, என்ன இசக்கி வியாபாரம்லாம் பலமா இருக்கு போல. இசக்கி கடை டீனா சும்மாவா? அது சரி, பெருமாள் ஆத்துல இறங்கிட்டாரா? ஜோரா இறங்கிட்டாரு. சூப்பரா இருந்துச்சு. உன் பாட்டும் சூப்பரா இருந்துச்சு. ஊரே பேசிக்குது. இந்த பேச்சுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன். பால் காசு 3 வாரம் பாக்கி இருக்கு. மொத்தமா எடுங்க. காசை தூக்கி நான் என்ன ஊரை விட்டா ஓடி போயிட போறேன். அடுத்த வாரம் வாங்கிக்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு. எங்க அக்காவுக்கு எக்ஸாமுக்கு பணம் கட்டணும். சாமந்தி, இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். சாமந்தி, சாமந்தி, இதெல்லாம் ரொம்ப அநியாயம். 100 லிட்டர் பால்ல 200 லிட்டர் தண்ணி கலக்கிறது நியாயம். கொடுத்த பாலுக்கான காசு கேட்டா அது அநியாயமா? நாங்க கணக்கு நேரம் ஆயிடுச்சு. நியாயமா வர வேண்டிய ஒத்த பைசாவை கூட விட்டு கொடுக்க மாட்டா. மத்தவங்க காசுக்கும் ஆசைப்பட மாட்டா. அதுதான் இந்த சாமந்தி. அப்புறம் பால்ல கொஞ்சம் தண்ணி அளவா கலங்க. வட்டா Your good name, ma'am? Roja. 18,500, ma'am. That's it? Yes, ma'am. கத்தாத சாமந்தி. எக்ஸாம்க்கு 20,000 ஃபீஸ் கட்டணும்னு சொன்னேன்ல. 10 minutes தான் டைம் இருக்கு. கட்டலனா எக்ஸாம் எழுத முடியாது. ஐயோ, 10 நிமிஷம் தான் இருக்கா? பணத்தை பத்தி நீ கவலைப்படாதன்னு சொன்னதுனால தான் நான் சென்னைக்கு கிளம்பி வந்தேன். இப்படி லேட் பண்ணேன்னா நான் எப்படி எக்ஸாம் எழுதுவேன்? அக்கா, இப்ப நான் பேங்க்குக்கு தான் போயிட்டு இருக்கேன். பணத்தை டெபாசிட் பண்ணிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். கவலைப்படாதக்கா. அக்கா, அந்த சலனை கொஞ்சம் கொடுங்கக்கா. அக்கா, பெண்ணு இந்தாம்மா. இந்தாங்கக்கா. அண்ணே, அண்ணே எப்படிண்ணே இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாண்ணே? அண்ணே தப்பா எடுத்துக்காதீங்க. அக்காக்கு காசு அனுப்பணும், கொஞ்சம் இங்க நிக்கட்டா? அதுக்கு நம்ம தாராளமா. தேங்க்ஸ்ண்ணே. ஆரம்பிக்கலாமா? நான் டிஸ்மிஸ் பண்றதா சும்மா தான் சொன்னேன். நம்பிட்டியா? அது எப்படி நான் போவேன்? இவ இந்த வீட்டு வேலைக்காரி இல்ல, என் பேத்தி மாதிரின்னு நீங்க சொன்னதெல்லாம் பொய்யாயிராது? அதானே. ராணி, அப்படியே அழகு சிலை மாதிரி உட்காந்துருங்க. உங்களை பேரழகியா நான் ஆக்குறேன். ஆனா இன்னொன்னு குறையுது. இருங்க, வந்துடுறேன். ஒண்ணு குறையுதா? என்னது? என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, சாமந்தி எப்படி உனக்கு மேக்கப் போட்டிருக்கிறான்னு பார்த்தேன். அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். ராணி, இந்தாங்க மஞ்சள் போட்ட பசும்பால். என்னாச்சு ராணி?
ராணியா இருந்து என்ன பிரயோஜனம்? சொத்து இருந்தா மட்டும் போதுமா? சொந்தம் கொண்டாட யார் இருக்கா? மகனும் மருமகளும் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. சின்ன வயசுலயே என் பேத்தி காணாம போயிட்டா. இதுக்கப்புறம் எங்களை பாத்துக்க யார் இருக்கா? ராணி, இந்த ஊரே உங்க பேரை சொல்லுது. இந்த ஊருக்காக நீங்க எவ்வளவு செஞ்சிருக்கீங்க. அப்படி இருக்கிற உங்களுக்கு சொந்தம் இல்லையா? அப்போ நீங்க என்ன பேத்தின்னு கூப்பிடுறதெல்லாம் வெறும் வாய் வார்த்தை தானா? நான் எப்பவும் உங்க கூட தானே இருக்கேன். இன்னைக்கு இருப்ப, நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எங்களெல்லாம் விட்டு நீ போய் தானே ஆகணும். ஆஹா, நான் ஏன் போகணும்? கல்யாணம் ஆனாலும் நான் இங்கதான் இருப்பேன். உன்னை கட்டிக்கிறவன் ஒத்துக்கணுமே. என்ன கட்டிக்க போறவன் இந்த அரண்மனையிலேயே தங்கி என்ன மாதிரியே ராணியவும் ராஜாவையும் பாத்துக்கணும். அதுக்கு ஒத்துக்கிட்டாதான் கல்யாணமே. அப்படி ஒருத்தனை எங்கடி தேடுறது? இந்நேரம் பிறக்காமலையா இருப்பா? எங்கேயாவது பிறந்திருப்பால. எது எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துருச்சு. மச்சான், என் கழுத்துல எப்ப இந்த மாலை விழுந்தது? ஒருவேளை அந்த பொண்ணு போட்டிருக்குமோ? எந்த பொண்ணு? அது அந்த பொண்ணுடா.